காலை வணக்கம். வாழ்க அன்புடன், வளர்க நன்றி உணர்வுடன். ஆனந்த விடியல். ஆஹ் இந்த பிரபஞ்ச குழு ஆனந்த விடியல் ஆரம்பித்து என்ற 34 நாள் அனைத்து மெடிடேஷன் கிளாஸும் உணர்வுபூர்வமா ஒவ்வொரு நாளும் அந்த மெடிடேஷன் பண்ணி துருவ நட்சத்திர தியானம், பணத்திற்கான தியானம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான தியானம், இது அனைத்தும் செஞ்சது ரொம்ப அற்புதமா இருந்து ஒன்னொன்னும் உணர்ச்சி பூர்வமா அந்த மெடிடேஷன் பண்றப்ப அந்த எண்ணங்கள் பாசிட்டிவாவே இருக்கிறது உணர முடிஞ்சது. முதல் கொஞ்ச நாள் ஆரம்பிக்கிறப்ப அந்த டைம்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரெகுலரா ஒரு 7 days ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட சார் சொன்ன மாதிரி பயாலஜிக்கல் கிளாக், நமக்கு உடலுக்கு தேவையான அந்த பயாலஜிக்கல் கிளாக் ஆட்டோமேட்டிக்கா அது கரெக்டா அலாரம் வைக்கலைனாலே மொபைல் அலாரம் வைக்காமே சீக்கிரமா எழுந்திருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு உடம்பு. நேர்மறையா நினைக்கணும், நேர்மறையா யோசிக்கணும், அந்த நம்மளுடைய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும், நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து ஒரு கோவத்துல கூட குழந்தைங்க கிட்ட பேசுறப்ப நல்ல வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துறப்ப அந்த அந்த உணர்ச்சிகள், அந்த வைப்ரேஷன் குழந்தைங்க கிட்டயும், குழந்தைகளா இருக்கட்டும் மற்ற சக மனிதர்களிடமும் அதே மாதிரி அந்த உணர்வுகள் பட்டு நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள கூட அவங்களும் அந்த அந்த சவாலான சூழ்நிலையை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறதுலாம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுங்க சார். அதுக்கப்புறம் பொருள்கள் மேல நம்ம மனுஷங்க மாதிரிதான் பொருட்களுக்கும் ஒரு உணர்வு உண்டு. உணர்வுங்கிறது வைப்ரேஷன். நம்ம எந்த மனநிலையில அந்த பொருட்கள் கூட இருக்கோமோ, அதாவது நம்ம எந்த நிலையில அந்த பொருட்கள் கூட பயன்படுத்துறோமோ அதே மாதிரியே தான் அந்த நம்ம சவாலான சூழ்நிலையில கூட அதுக்கு நமக்கு சாதகமா தான் இதாகுது. அதாவது இப்போ ஒரு 2 வீலராகவே இருக்கட்டுமே, அதுக்கிட்ட நம்ம தன்மையா நம்ம பார்த்து பராமரிச்சு என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு நேர்மறை அல்லாத உணர்வுகளை வெளிப்படுத்தாம நம்மளோட 2 வீலர் அது நமக்கு எப்பயுமே பாசிட்டிவோட இதாதான், பாசிட்டிவ் சூழ்நிலையை தான் உருவாக்கும் அப்படின்றதெல்லாம் உணர்வுபூர்வமா நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். அதாவது வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறப்ப வண்டி நல்லாவே இருக்கும், கரெக்டா என்னோட தேவை என்னமோ அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்ப கரெக்டா ஆஃப் ஆயிடும், ஏனே தெரியாது. ஆனா அந்த வண்டியில எடுக்கிறப்ப எந்த இதுவுமே இருக்காது, ஆனா திருப்பி நம்ம வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்ப அது இதாகிடும். ஆனா அது எப்படி அப்படின்னா, பெட்ரோல் பங்க் பக்கத்துலயே இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட ஸ்டாப் ஆகுற மாதிரி இருக்கும், நம்ம சீக்கிரமா அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, பெட்ரோல் போட்டுக்கிற மாதிரி. அப்படியும் இல்லைன்னா நம்மளோட வீட்டுக்கே ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நினைக்கிறப்ப இதுதான் சார் சொன்ன அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி, அது நம்ம அந்த உணர்வுகளோட அந்த பொருட்களை பயன்படுத்தும் போது அதுவும் நம்மளோட கஷ்டப்படுத்தாம நம்மள சவாலான சூழ்நிலைகளை சாதகமா நம்ம பயன்படுத்துற மாதிரி வழி கொண்டு வந்திருக்கு. அதெல்லாம் நான் உணர்வுபூர்வமா உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி உணவு, கோபம், இன்னும் நிறைய விஷயங்களை சார் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த கோபத்தை நம்மள மட்டும் அது அஃபெக்ட் பண்றதில்ல, நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் அதை அஃபெக்ட் பண்றதுனால அந்த நம்ம எதை பத்தி அதிகமா ஈர்த்துட்டு இருக்கோமோ, அதாவது ஒத்தவற்றை ஈர்க்கும் அப்படின்லாம் சார் சொல்லியிருக்காரு. எந்த உணர்வுகளை அதிகமா யோசிச்சுட்டு இருக்கோமோ அதே தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது எண்ணங்களை நம்ம கவனிக்க முடியாது, பட் உணர்வுகளை நம்ம எந்த உணர்வுகள்ல இருக்கோங்கிறது நம்ம இது பண்ண முடியும், உணர முடியும். அப்படி இருக்கப்ப நம்ம இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் செஞ்சுட்டே வரப்ப நம்ம ஆழ்மனம் விழிப்படைந்த நிலையிலேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இப்ப ஒரு கவலையே இருந்தா கூட நம்மளுக்கு உடனே மனசு ஆழ்மனது விழிப்படைறப்ப இல்ல இந்த உணர்வுகளை உடனடியா மாத்தணும், டைவர்ட் பண்ணி
நல்லபடியா உணர்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து